ओम राजाधिराजाय प्रसख्य साहिने नमो वयं वै श्रवणाय पुण्य समे कामांका महामायमक्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः। ओम वरसिद्धि विनायक स्वामिने नमः। प्रत्यक्ष दीपं दर्शयामि। வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. நம்ம நிறைய கோவில்களை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு சின்னியா நகர் ஸ்டேஜ் 1ல இருக்கிற வரசித்தி விநாயகர் கோவிலை தான் நம்ம பார்க்க போறோம். இங்க இப்பதான் ஏப்ரல் மாசம் தான் கும்பாபிஷேகமும் நடந்தது. ஸோ இந்த கோவிலை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே வரலாம். இந்த கோவில்ல என்ன வேண்டினாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. எப்பயுமே சுவாமி கிட்ட நம்ம நம்பிக்கையா, எந்த சுவாமின்னு கிடையாது, நம்பிக்கையா வேண்டின்றனா எல்லாமே நடக்கும் இல்லையா? ஸோ இங்க எல்லா சன்னதிகளும் இருக்கு. ஒவ்வொரு சன்னதியா நம்ம பார்த்துட்டே வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா நவநீத கிருஷ்ணர் இருக்காரு, இங்க ஐயப்பன் இருக்காரு, முருகர் இருக்காரு. எங்கேயுமே நீங்க போக வேண்டாம். ஏதாவது வேண்டினா கரெக்டா இந்த கோவிலுக்கு வந்தாலே போதும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்ப எல்லாரும் கிருஷ்ணரை தேண்டிட்டு போவோம் இல்லையா? சோ இங்க நவநீத கிருஷ்ணர் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்க வருவா. சோ இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டே வருவோம். வாங்க. இப்ப நாம வரசித்தி விநாயகர் சந்நிதியில தான் இருக்கோம். நம்ம கூட திரு ஸ்ரீனிவாச சர்மா அவர்கள் தான் இருக்காரு. அவர் தான் நமக்கு சொல்ல போறாரு. இந்த கோவிலை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி தரோம். வணக்கம். 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 எப்படி இருக்கேன்? சாரிமா. மொத்தம் கணபதிங்கிறது ஷோடச கணபதி தான். 16 கணபதிகள் தான் இருக்கு. உதாரணத்துக்கு ராஜ கணபதி, வல்லப கணபதி, கற்பக கணபதி. அதுல வரசித்தி விநாயகருங்கிறது தான் பிராதானியம். அதுதான் பிரசித்தியும் கூட. அதுதான் இங்க உள்ள மூலவர். வரசித்தி விநாயகருங்கிறது தான் மூலவர். இந்த மூலவர் வரசித்தி விநாயகர் இங்க எங்கேயுமே மேற்க பார்த்து கிடையாது. இங்க மட்டும்தான் மேற்க பார்க்க அவர் இருக்கார். அருள்பாலிச்சுன்னு இருக்கார். இந்த வரசித்தி விநாயகரை சுத்தி 6 பிரதான சன்னதிகள் உண்டு. முருகர், நவகிரகம், ரேணுகாம்பாள், ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன், நவநீத கிருஷ்ணன், ஆஞ்சநேயர். இந்த 6 சன்னதிகள் பிரதான சன்னதிகள். அதை தவிர இந்த பிள்ளையாரை சுத்தி பரிவார தேவைகளா வலது பக்கம் விஷ்ணு துர்கியும், பின்னாடி லிங்கோத்பவரும், இடது பக்கம் தட்சிணாமூர்த்தியும் இருந்து அருள் பாலிச்சுருக்க. இந்த கோயில்ல ஒவ்வொரு சன்னதிக்கும் தனி மகத்துவம் உண்டு. அது இந்த கோயிலுக்கு வந்தவாளுக்கு தான் தெரியும். வந்தா நீங்க கண்டிப்பா நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் அதை பத்தி. இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்கா அரிசியும் வெல்லமும் விநாயகர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லாம் பண்றது உண்டு. இந்த கோயில்ல சலவிருட்சம் அரச மரம் தான். எந்த கோயிலும் சலவிருட்சம் இன்னொரு மரத்தோட சேர்ந்தே இருக்காது. இங்க பின்னாடி பிள்ளையாருக்கு பின்னாடி அரச மரம் வேப்ப மரத்தோட சேர்ந்து அம்பாலா விநாயகரையும் காத்துண்டு வர்றவாளுக்கும் ரட்சிச்சுட்டு இருக்கா. அதே போல நுழைவாயில என்ட்ரன்ஸ்ல அதே ஸ்தலவிருட்சம் அரச மரம் வில்வ மரத்தோட சேர்ந்து சங்கர நாராயணா இருந்து அவரும் ரட்சிச்சுட்டு இருக்காரு எல்லாரையும். இந்த ஸ்தலவிருட்சம் இந்த மாதிரி சேர்ந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. இதுதான் முதல் கோயில், வேற எங்கேயுமே கிடையாது. 2வது விவாகம் ஆகிறதுக்கும் குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் ஒரு சன்னதி கிடையாது. 3 சன்னதி இங்க. ஒண்ணு இங்க வரசித்தி விநாயகர், பின்னாடி இந்த அரச மரத்தோட சேர்ந்த வேம்பு மரம் ரேணுகாம்பாள், 3வது நவநீத கிருஷ்ணன். 3மே குழந்தை பிறக்கிறதுக்காக தான் இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் போனா ஐயப்பன், முருகர், ரேணுகாம்பாள் 3 பேர் விவாகம் நடக்கலன்னா கண்டிப்பா வந்தா நடந்தே தீரும். இது சத்திய பிரமாணம், எனக்கே தெரியும். அதனால இங்க நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. வெளியில தெரியறது இல்லை, ஆனா அவ அப்படி இருப்பா. ஆனா நடந்துதான் இருக்கு. எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துதான் இருக்கு. இது கோயம்பேட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இது இருக்கு. சின்னியா நகர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டேஜ் 1ல தான் இது இருக்கு. இது ஆரம்பத்துல சின்மயானந்தா தான் இது ஆரம்பிச்ச கோயில். இது பிரசித்தியா போயின்னு இருக்கு. ரொம்ப பேருக்கு இது தெரியாது. கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டுக்கு மேல இந்த கோயில் இருக்கு. இன்னொன்னு, வாழ்க்கையில 3 விஷயங்கள் இருக்கணும். 1 இயற்கையை நேசிக்கணும், 2 பகவான் அனுகிரகம் கிடைக்கணும், 3 ஆன்மீக வழியில போகணும். இது ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். நீங்க இயற்கையோட நேசிக்கிறதா இருந்தா அதுக்கு பேர் பார்க்குன்னு ஆயிடும். தெய்வ அனுகிரகத்தோட சேர்ந்து இருக்கணும்னா அது ஆலயம் ஆயிடும். ஆன்மீகத்தோட நீங்க சேர்ந்துக்கணும் அது ஆசிரமம் ஆயிடும். ஆனா இங்க 3மே உண்டு.
இயற்கையாகவும் இருக்கும், எல்லா சன்னதிகளும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். ஆன்மீக கிளாஸும் இங்க நடக்கிறது. ம். இங்க மிஸ்டர் சீதாராமன்கிறவர் காலம்பர விவேக சூடாமணி எடுக்கிறார், சாயரட்ச கீதா கிளாஸும் எடுத்துட்டு இருக்கார், கீதா வகுப்பு நடக்கிறது காலம்பர சம்ஸ்கிருதத்திலையும் சாயரட்ச தமிழ்லையும், அது போக மத்தியானத்துல சம்ஸ்கிருத கிளாஸும், இவை அனைத்தும் இலவசமா நடந்துட்டு இருக்கு. ஓகே. நீங்க எத்தனை பேர் வந்தாலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 சிஷ்யா இருக்கான்னு நினைக்கிறேன் அவருக்கு, நடத்தினா இருக்கா, அவர் கீதா நடத்தினா இருக்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போவார், இவ எல்லாரையும் ஆக்ஷன் போவார், கீதா வாசிச்சுட்டு வருவா, அதெல்லாம் ஒரு இந்த கோயிலுடைய பிரசித்தி தான். ஆனா வந்தா கண்டிப்பா இது சொல்றதுக்கு நிறைய டைம் ஆகும், ஆமா. இருந்தாலும் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா ஒவ்வொரு சன்னதிக்கும் என்னென்ன மகத்துவம் அப்படிங்கறத என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். கண்டிப்பா வேண்டின்றாலும் எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். இன்னொன்னு, எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க கடைசியா பிரதட்சணம் பண்ணி வெளில போறது நவகிரகமா தான் இருக்கும். ஆமா. ஆனால் இந்த கோயில்ல 3வது சன்னதியே நவகிரகம், ம், ம். அதுவும் இங்க பிரசித்தி தான். அதே மாதிரி அங்க கேரளால பகவதி அம்மன் தான் இங்க ரேணுகாம்பாள்ங்கிறது, ம். அதுவும் இங்க சார் நாகராஜரோட நாகராணியோட சேர்ந்தே இங்க இருப்பா, ஆ. அதுவும் அரச மரம் வேப்ப மரத்தோட சேர்ந்து, இதுவும் எங்கும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால ஒவ்வொரு சன்னதிக்கும் இங்க உண்டு, பிராதானியம் உண்டு. அதே மாதிரி எங்க போனாலும் பெருமாள் கோயிலோ வேற ஏதோ கோயில் போனா கிருஷ்ணர் தான் நீங்க பார்க்கலாம். ஆமா. இங்க நவநீத நவநீத கிருஷ்ணர் கிருஷ்ணர், நவநீத கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசம் ஆமா. உண்டு. 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் தான் நவநீத கிருஷ்ணர், ம். 5 வயசுக்கு மேல 20 வயசு வரைக்கும் கிருஷ்ணர், அதுக்கு மேல போனா கண்ணன். சோ இங்க குழந்தையாவே நவநீத கிருஷ்ணன் So, இருக்காரு. வந்து குழந்தை இல்லாதவா வேண்டினாலும் நவநீத கிருஷ்ணரே நமக்கு பரவாயில்ல. கண்டிப்பா நடக்கும் இது. ரெண்டாவது, ஏன் நவநீத கிருஷ்ணர் வச்சிருக்காருன்னா, யசோத வந்து கையில வெண்ணெய் திரண்டின்னு இருக்கும்போது திருடி எடுத்துன்னு போயிடாரு வெண்ணெய், ஆமா. வெண்ணையோட வெளியில நிக்கிற அந்த குழந்தைக்கு பேர் தான் நவநீத கிருஷ்ணர், மிச்சம் எல்லாத்துக்கும் நவநீத கிருஷ்ணர் கிடையாது. ஸோ இங்கேயும் அப்படிதான் நவநீத கிருஷ்ணர் வச்சு. அதே மாதிரி இங்க ஆஞ்சநேயர் 13 அடி ஆஞ்சநேயர், இங்க எங்கேயுமே கிடையாது ஆஞ்சநேயர். இதை விட்டா நீங்க கேட்க நேரம் தான் இருக்கும், அசோக் நகர் நினைக்கிறேன். ஆனா இங்க பெரிய ஆஞ்சநேயர், அதுவும் சித்திக்கும், ம். எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இங்க முருகர், அதுவும் நீங்க விவாகம் நடக்கிறேன்னா கண்டிப்பா வந்து பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா நடக்கும். இது நடந்திருக்கு, நான் அது பெருமைக்காக சொல்ல வரல, கண்டிப்பா இது நடந்திருக்கு, எனக்கே தெரியும் ம், ம். நடந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சன்னதிக்கும் இங்க பிராதானியம் உண்டு, எல்லாமே இங்க அருமையா இருக்கும். நேர்ல வாங்கோ, விளக்கம் சொல்லி அருமையா பண்ணி வைக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கோ. எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். ம். இது நிதர்சனமான உண்மை. நம்ம இப்ப அப்படியே ஒவ்வொரு சன்னதியா பார்க்கலாம். பார்க்கலாமா? ஏன்னா எல்லாருமே அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கிறதையும் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துன்னு வருவோம். இதுதான் நான் சொன்ன ஸ்தல விருட்சமும் வேப்ப மரமும் சேர்ந்தே இங்க இருக்கும், ம். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து அம்பாளாவே இங்க இருக்கும். முன்ன வந்து அம்பாள் வேப்ப மரம் இருந்து அரச பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தா, ம். இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல. ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அரச பிரதட்சணம் பண்ணா நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும். ம். இது நிறைய பேர் பார்த்திருக்கா, அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும், இதெல்லாம் தெரியப்படுத்தணும், கண்டிப்பா இது நடக்கும். இது நவகிரக சன்னதி, ம். இங்க நவகிரகங்களும் இருக்கு, பிரதட்சணம் பண்ணிதான் இருக்கா. எஸ்பெஷலி சனிக்கிழமை இங்க நெய் தீபம் ஏற்றது ரொம்ப பிரசித்தியான ஒண்ணு. எல்லா கோயிலையும் எத்தனை பேர் தான் இங்க நவகிரகங்கள் பண்ணிட்டு இருக்கா, இது அப்படியேதான் இருக்கும். இது ஆனா 3வது சன்னதி, இந்த கோயிலினுடைய இது 3வது சன்னதி நவகிரகம். இது எந்த கோயிலையும் அப்படி இருக்கவே இருக்காது. ஆமா, எல்லா இடத்துலயும் நவகிரகம் சுத்தி முடிச்சுட்டு அப்படியே வெளியில போற மாதிரி தான் இருக்கும். இங்க அப்படி இல்ல, பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்க 3வது சன்னதியா பிராதானியமா கொடுத்து வச்சுருக்கா. ஓகே. இது நவகிரக சன்னதி. இது விஷ்ணு துர்க, ம். பிள்ளையாருக்கு வரசித்தி விநாயகருக்கு இது பரிவார தேவதை. ம். மொத்தம் 18 துர்கை தான் இருக்கு. ம். அதுல வந்து இது வந்து விஷ்ணு துர்கை, கையில சங்கு சக்கரத்தோட இருக்கும். பெருமாள் இல்லைங்கிறதுனால விஷ்ணு துர்கை உண்டு. ம். எப்போதும் போல இந்த வெள்ளி செவ்வாழை ராகு காலத்துல இந்த எலுமிச்சம்பழம் விளக்கெல்லாம் ஏத்துறதுலாம் இங்க உண்டு. ம். ஆனா இங்க கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ம். அர்ச்சனையும் செய்யறது உண்டு, இதெல்லாம் இங்க பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா இது துர்கை பிரசித்தியான துர்கை, அது தெரியும். இது வந்து இதுவும் வரசித்தி விநாயகருடைய பின்னடி பரிவார தேவதையா வச்சுருக்கு. எல்லாரும் சிவன் இல்லை இவ்வளவு கோயில் இருக்கு அப்படின்பா, ஆனா லிங்கோத்பவர் தான் பழமையானது. முதல்ல சிவன் ரூபமா தான் இருந்தார், அவர் பேர் தான் லிங்கோத்பவர், சொரூபமாவே இருந்தார். அவர் வந்து இந்த பிரம்மா வந்து அடிக்கான்றது நுனிக்கான்றது அந்த கதையில வந்து அப்படியே போனவர் அப்படியே போயிட்டார். அதுதான் அந்த தாழம்பு வந்து பொய் சொல்லி திங்கிறது, சிவனுக்கு இன்னும் தாழம்பு வைக்கிறது இல்லை, பிரம்மாவுக்கு தமிழ்நாட்டுல கோயிலும் வைக்கிறது இல்லை.
அந்த முதல் சொரூபமே லிங்கோத்பவர் தான். Okay. அதுக்கப்புறம் தான் பானமாகி சிவலிங்கமா ஆச்சு. அது மறைஞ்சு போனதுனால தான் சிவலிங்கம் அப்புறம் அடுத்த உருவமா மாறினார். முதல்ல ஆதி ரூபம் அப்படிங்கிறது சிவனுக்கு லிங்கோத்பவர் தான். இது பெரிய பெரிய 2000 காலம் 3000 காலம் பழமையான சிவ கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி லிங்கோத்பவருங்கிறது இப்போவும் உண்டு, வச்சுதான் இருக்கா. லிங்கோத்பவருக்கு எல்லாம் உண்டு. இங்க இந்த லிங்கோத்பவருக்கு பிரதோஷ கால பூஜையும் உண்டு, Okay. அன்னாபிஷேகம் உண்டு, எல்லாமும் உண்டு. இது வந்து பழமையானது, ரொம்ப பழமையானது லிங்கோத்பவருங்கிறது. ஏன்னா ரொம்ப பேருக்கு லிங்கோத்பவர்னா என்னன்னு தெரியாது. ஏன் பரிவார தேவதையா வச்சுன்னு சொரூபம் இல்லாதனால வச்சுருக்காங்க. சொரூபமா முதல்ல இருந்தது லிங்கோத்பவர் தான். வந்து தட்சிணாமூர்த்தி. இது வந்து வரசித்தி விநாயகரனுடைய 3வது பரிவார தேவதை. இது தெக்க பார்க்க இருக்கிறது தான் தட்சிணாமூர்த்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விதமா படிக்காதாங்கிறத ஒரு அபிலாஷையில தான் இந்த தட்சிணாமூர்த்தி வச்சிருக்கு. நிறைய குழந்தைகள் வரும், எக்ஸாம் போது வரும், படிக்க வரும், ஏதோ டெய்லி வந்துட்டு இருக்கும். இப்போ கூட 2 பையங்க வந்துட்டு இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி அதனால தான் இங்க வச்சிருக்கு. படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல அறிவுறுத்தி வியாழக்கிழமை இந்த கொண்டக்கடலை மாலை எல்லாம் போடுவா. அதெல்லாம் பிரசித்தியா நடந்து எல்லா கோயிலும் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் தட்சிணாமூர்த்தி நடந்திருக்கு. ஆனா இங்க வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது சர்வசித்தம், எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் இந்த சோட போனதுங்கிறது கிடையாது. இங்க இருக்கிற அக்கம்பக்கத்தில் இருக்கலாம் சோட போனதே கிடையாது. தட்சிணாமூர்த்தி பத்தி அவ்வளவு தெரியும் உங்களுக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் தட்சிணாமூர்த்திங்கிறத பத்தி. அது இங்க 3வது பரிவார தேவதையா விநாயகருக்கு இருக்கு. இந்த விநாயகருக்கு பரிவார தேவதையா விஷ்ணு துர்க்கை லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்திங்கிறது இந்த கோயில்ல மட்டும்தான் உண்டு, வேற எந்த கோயிலையும் கிடையாது. அவெல்லாம் சொல்லுவா மூலவருக்கு சுத்தி வச்சிருக்கோம் அப்படின்பா. மூலவர் எதுவா இருந்தாலும் விநாயகர் வச்சுட்டு பண்றதுங்கிறது கிடையவே கிடையாது. இங்க மட்டும்தான் இது 3மே உண்டு. அது இங்க உள்ள பிரசித்தி. இந்த 6 வரசித்தி விநாயகர் சுத்தி 6 பிரதான சன்னதியில இதுவும் ஒருத்தர் ஐயப்பன் தனி சன்னதியா வச்சுருக்கா. இங்க வந்து வருஷம் கார்த்திகை மார்கழி மாசம்லாம் மண்டல பூஜை, மாலா போட்டுக்கிறது, படி பூஜை எல்லாமே நடக்கிறது உண்டு. இது வந்து இதுவும் அவ என்ன சொல்றான்னா, இங்க மலைக்கு போறவாயெல்லாம் இங்க ஒரு தடவை வந்துட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் போறேன். போயிட்டு வந்தவெல்லாம் சொல்றான் நல்லபடியா போயிட்டு வந்தோம், இவர் தான் காப்பாத்தினார் அப்படின்பா. அது நான் இது வரைக்கும் நான் போனது கிடையாது. இருந்தாலும் சொல்றவாளை கேட்டா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றா. அதனால இங்க இது ஒரு சன்னதியா இருக்கு. இங்க வந்து வள்ளி தெய்வானையோட இருக்காரு. ஆமா, இங்க வந்து இந்த 2வது சன்னதி வரசித்தி விநாயகரனுடைய 2வது சன்னதி இந்த வள்ளி தேவசேனாசமேர் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. இது வந்து இங்க ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்பதான் வந்து முருகர் ட்ரெண்டிங்கா இருக்காங்கிறது தெரியாது. ஆனா இங்க நிறைய நடக்குங்கிறா. இப்போ இந்த போன கந்த சஷ்டிக்கு லட்சார்ச்சனை பண்ணினோம். கிட்டத்தட்ட 20 பொம்மநாட்டிகளை வச்சு முதல்ல லட்சார்ச்சனை பண்ணினோம். அது அருமையா முடிஞ்சது. கந்த சஷ்டி பண்ணினோம், சூரசம்ஹாரம் பண்ணினோம், திருக்கல்யாணம் பண்ணினோம், எல்லாம் அருமையா பண்ணோம். இந்த சன்னதியை பத்தி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, 7 கிருத்திகைக்கு தொடர்ந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணினா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். அது புள்ள குழந்தையா இருந்தாலும் ஸ்ரீ குழந்தையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நடக்கும். இது நடக்குமா அப்படின்னு சந்தேகத்துக்கு இல்ல. இது 100க்கு 100% உண்மையானது, நிதர்சனமான உண்மை. நானே பார்த்திருக்கேன். 7 கிருத்திகைக்கு தொடர்ந்து இங்க வந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணினா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா மாங்கல்ய பாக்கியம் உண்டு. இது சர்வ சித்தம். இது வந்து யாருக்கும் முன்னாடிலாம் தெரியாம இருந்தது. இப்ப அது கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிச்சுன்னு அவ வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கா. 7 கிருத்திகைக்கு பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பா இங்க விவாகம் நடக்கும், நடந்துட்டு இருக்கும். நவநீத கிருஷ்ணர் பாக்குறோம். இந்த கோவிலினுடைய 5வது பிரதான சன்னதி நவநீத கிருஷ்ணர். இது வந்து குழந்தையாவே இங்க வச்சுட்டு இருக்கா. எல்லா கோயிலும் கிருஷ்ணரா தான் இருக்கும். இங்க மட்டும்தான் குழந்தையா 6 வயசு குழந்தையா நவநீத கிருஷ்ணரா இங்க இருக்கார். இந்த சன்னதியில நிறைய பிராதானியங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் சொல்லணும்னா 3 ரோகிணிக்கு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் நெய் தீபம் ஏற்றினால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். 3 ரோகிணி நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து தேங்காய் வாங்கி உடைச்சி நெய் தீபம் ஏற்றினால் கண்டிப்பா 100% குழந்தைகள் பிறக்கும். இது நிறைய பேருக்கு இங்க நடந்து. இதை சொல்லனா பெருமையா நினைச்சுப்பா, பெருமை இல்லை, இதுதான் சாஸ்திரம், இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் குழந்தை பிறக்கல அப்படி இப்படிங்கிற. 3 ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து இந்த குழந்தைய வேண்டிட்டு நெய் தீபம் தேங்காய் உடைச்சி நெய் தீபம் ஏற்றினா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். நவநீத கிருஷ்ணரே வந்து பிறப்பார்.
இது நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். யாரை கேட்டாலும் சொல்லுவா. இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் 15 நாள் உற்சவம் உண்டு. கிருஷ்ண ஜெயந்தி ஆரம்பிச்சு 15 நாள் டெய்லி ஒரு அலங்காரம், அபிஷேகம் எல்லாம் நடந்தாலும், உபன்யாசங்கள் எல்லாம் நடந்து 15 நாள் ஒரு பெரிய உற்சவம். அதே மாதிரி அங்கே விநாயகருக்கும் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சு 15 நாள் பெரிய மகோத்சவம் அது உண்டு. அதுவும் நடத்திட்டு இருக்கா. அதுபோக ரேணுகாம்பாளுக்கு நவராத்திரி, அதுவும் மகோத்சவம் நடந்துட்டு இருக்கு. அதுபோல முருகனுக்கு கந்தசஷ்டி 6 நாள் பிரசித்திமான வருஷம் ஃபுல்லா இது மகோத்சவம் நடந்துன்னு தான் இருக்கு, வந்துதான் இருக்கா, போயின்னு தான் இருக்கா. இது வந்து மக்கள் பொது ஜனங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும், அனுபவிச்சாதான் தெரியும். எல்லாம் சொன்னா வந்து சொல்றாம்பா, வந்தேன்னா அனுபவிச்சேன்னா கண்டிப்பா இது நடக்கும், 100% நடக்கும். இவர் பேர் ஆனந்தராஜ் குருக்கள்னு பேரு. இவர் தான் ஆஞ்சநேயரை வந்து பாத்துக்கிறார். இவர் வேற ஆஞ்சநேயர் வேற சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்யோன்யம் 2 பேரும். என்ன மழையாக இருந்தாலும் இந்த ஓப்பன் டெரஸ்ல வந்து அவர் நின்று அபிஷேகம் பண்ணுவார். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, என்ன பண்ணினாலும் அந்த ஆஞ்சநேயரை விட்டு போக மாட்டார். இவர் ஆஞ்சநேயரோட தான் இருப்பார். அதனால இவருக்கு ஆஞ்சநேயரை பத்தி நிறைய தெரியும். ஏன்னா இவர் அனுபவப்பட்டவர். நமக்கு அவ்வளவு தூரம் அந்த ஆஞ்சநேயரோட பழக்கம் இல்லை. அதனால இவரை நீங்க கேட்டுங்க. ஹரி ஓம். ஸ்ரீராம தூத மகாதீர ருத்ரவீர சந்தா அஞ்சனா கர்ப்பசம்போத்திர வாயு புத்திராய நமோஸ்தே. இங்கே சின்மயா நகரில் அருள் புரியும் வரசித்தி விநாயகரத்திலே அருளக்கூடியவர் சின்மய தீர மாருதி என்ற ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா 13 அடியில் இருப்பார். எல்லா ஆஞ்சநேயர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சுவாமி வந்து விஸ்வரூபத்தில் இருப்பார். அது விஸ்வரூபத்தில் இருந்தாலும் சன்னிதானத்துக்குள்ளே இருப்பார். இங்கே வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் எப்படி வந்து மழையிலும் வெயிலிலும் எப்படி இருப்பாரோ அதே போன்ற விஸ்வரூபத்துல இங்க நமக்கு காட்சி தரார். அதே மாதிரி மேற்கு பார்த்தக்கூடிய சுவாமி இவர். மேற்குல இருக்கக்கூடிய எந்த சுவாமி இருந்தாலும் விசேஷம். அதே மாதிரி மேற்குல ஏன் விசேஷம்ன்றா சனீஸ்வரோட ஆதிக்கம் வந்து மேற்குல இருக்கும். சனியுடைய கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்பவர் இந்த ஆஞ்சநேயர். சனிக்கிழமை அன்னைக்கு இந்த சுவாமி வந்து 11 முறை வலம் வந்து நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பார். சுவாமிக்கு சனிக்கிழமையான வடமாலை சாத்துறாங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரம் அன்னைக்கு வடமாலை சாத்துறது வழக்கம் உண்டு. அபிஷேக திருமஞ்சனம் உண்டு. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விசேஷமா பூஜைகள் வைபவங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி நம்மளுடைய இன்ன கோரிக்கை வைக்கிறோமோ சுவாமி வந்து உடனே முடிச்சு கொடுக்குறவர் இந்த சின்மய தீர மாருதி சுவாமி. ஹரி. கோயில் வாயில்ல இருக்கிற அரச மரமும் வில்வ மரமும் ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த விநாயகர் சன்னதியில சொன்னதுதான். இந்த ஸ்தலவிருட்சமான அரச மரமும் வில்வ மரமும் சேர்ந்து சங்கர நாராயணனா இங்க இருந்துட்டு இருக்காரு. இது மாதிரி எங்கேயுமே இருக்காது. இந்த கோயில மட்டும்தான் உண்டு தமிழகத்திலே. நீங்க எந்த கோயிலும் ஸ்தலவிருட்சம் வில்வ மரத்தோட சேர்ந்து இருக்கவே இருக்காது. அது இந்த கோயிலுடைய பெரிய பிரசித்தி. அதுவும் இங்க உண்டு. நம்ம எல்லா சன்னதியும் பார்த்தாச்சு. எல்லா சன்னதியில இருக்கிற நல்ல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஒவ்வொருத்தரையும் வேண்டிண்டா என்ன நடக்கும், என்னென்னலாம் பரிகாரம் இருக்குன்னு எல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து ஸ்ரத்தை எடுத்துட்டு ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கோயிலுக்கு வாங்கோ, பகவானை பிரார்த்திங்கோ. உங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் கண்டிப்பா தீரும். ஆனா நீங்க வந்தாதான் இது நடக்கும். ஏன்னா இது தெரியுமாங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இதன் வாயிலாக ஏதாவது 4 பேருக்கு நல்லது நடந்தா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, எல்லோரும் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும் தான் எங்களுடைய பிரார்த்தனை. வாங்க, கோயில் தரிசனம் பண்ணுங்க, பகவான் அருளை பெறுங்க. ஏன்னா எவ்வளவு பேருக்கு இது தெரியும் தெரியாது. சின்மயா நகர் ஸ்டேஜ் 1ல இப்படி ஒரு வரசித்தி விநாயகர் கோவில் இருக்குங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியாது. ஆனா இந்த கோயிலுடைய வரலாறுங்கிறது, இந்த கோயில் இந்த கோயம்பேட்டு தொகுதி தான் லவகுசா விளையாண்ட இடம். அதுவும் இங்க பிரதானம். இங்க ஒரு புராண இதுல வந்தது, ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப லேட் ஆகும். நீங்க வந்தேன்னா ஒரு ஃப்ரீயா வந்தேன்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். வாங்கோ, தரிசனம் பண்ணுங்க. கஷ்ட நஷ்டம் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா குடும்பத்தோட அனுகிரகம் கண்டிப்பா உண்டு உங்களுக்கு. கண்டிப்பா வாங்கோ. நான் அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லொகேஷனோட உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இப்போ வந்து நம்ம மீட் பண்ண போறது வந்து மிஸ்டர் சீதாராமன். அவர் வந்து இங்க ஸ்லோகா கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதை தவிர சான்ஸ்கிரிட் கிளாஸும் நடக்கிறது இல்லையா? சோ அதை பத்தின டீடைல்ஸ் பகவத்கீதை கிளாஸ் மெயினா கார்த்தால வந்து விவேக சூடாமணி ஆதிசங்கரோட டெக்ஸ்ட் எடுக்கிறோம். சாயந்தரம் வந்து பகவத்கீதை வந்து 18 அத்தியாயத்தையும் 2 தரம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 3ஆவது தரம் இப்போ ஆரம்பிக்க போறோம். இது வந்து சின்மயானந்தரோட முக்கியமான இது என்னன்னாக்கா கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். எல்லாரும் மோட்சத்தை அடையணும், ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையணுங்கிறது தான் அவரோட மெயின் குறிக்கோளாக இருந்தது.
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். பகவான் அருளால் எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு. இவாளெல்லாம் கற்றுக்கிறா. இவாளையே கேளுங்க, நீங்கள் சொல்லுவோம் தான் எடுக்கும். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். இவங்க 2 வருஷமா வர்றாங்க, 4 வருஷமா வர்றாங்க. ஆனா படிப்பறிவே இல்ல, படிப்பறிவே இல்ல. அது உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான், கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். ஆமா, அது இல்லாம ஒரு நாள் இல்லன்னா கூட எங்களுக்கு ரொம்ப ஏதோ சொத்தே போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கும், எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிளாஸ் வந்து நிறைய மிஸ் பண்ண மாட்டோம். 2-3 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாரு, அதோட அர்த்தம் வந்து எங்கேயோ போகுது. எங்களுக்கு நாளைக்கே மோட்சம் கிடைக்காதா அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். இங்க வந்து டீச்சர். ஓ அப்படியா? அதனாலதான் அவங்க எல்லாமே தெரியுது. ஆமா, எங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்தும்போது கவனிச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஆமா, சின்மயானந்தா whenever he used to take class in வள்ளியம்மை காலேஜ் and heritage center, அதெல்லாம் நாங்க தவறாம அட்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓ ரியலி ஐ ஹேட் த blessings தான் சொல்லுவாங்க. அவரு காலை தட்டி கும்பிட்டுருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். சின்மயா வித்யாலயால 30 years I worked. நம்ம பாக்குறது வந்து புக் ஸ்டால் தான். என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து இவர் நமக்கு சொல்வார். இது எல்லாமே சின்மயா பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் தான். இங்க வந்து உபனிஷத் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, அப்புறம் வந்து கிரந்தங்கள் இருக்கு, விவேக சூடாமணி, ஆதிசங்கர் எழுதிய டெக்ஸ்ட் அத்தனையும் இருக்கு. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது. முன்னாடி வந்து புக் ஸ்டால் ஹெரிட்டேஜ் சென்டரில் இருந்தது. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாங்கிறதுனால இங்கேயே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை தவிர வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு இந்த வயசுலேயே, சின்ன வயசுலேயே அவளுக்கு வந்து இந்த நம்மள ஹிந்து கல்ச்சர், அப்புறம் நம்மளோட இது கிருஷ்ணரோட சரித்திரம், இது எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இந்தமாரி இதெல்லாமும் போட்டு இங்கே புக்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம். இந்த புக் ஸ்டாலுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. ஆஞ்சநேயரை பற்றினது, குழந்தைகளுக்கு தேவையான எல்லா புக்ஸும் இங்கே இருக்கு. ஸோ அப்புறம் ஸ்லோகங்கள்லாம் கூட இருக்கு. அப்புறம் பாலராமாயணா, ஹனுமான் சாலிசா, கிருஷ்ணா ராக்ஸ்னு எல்லாமே அதுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இதெல்லாம் பஜகோவிந்தம், அப்புறம் வந்து சாதன பஞ்சகம், அதாவது பெரியவாளுக்கும் இருக்கு, குழந்தைகளுக்கும் இருக்க மாதிரி இங்க நிறைய புக்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு வரசித்தி விநாயகர் கோவிலை பத்தின எல்லா டீடைல்ஸும் பார்த்தோம். நான் உங்களோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நிறைய எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சின்மயா நகர் ஸ்டேஜ் 1ல வந்து வரசித்தி விநாயகர் கோவில் இருக்கு. இப்பதான் வந்து கும்பாபிஷேகமும் நடந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா, இப்பதான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கோவில ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு போங்க. நமக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து வேண்டிட்டு போங்க. ஆமா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. நான் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.